which British physicist was awarded the Nobel Prize in Physics in 1906 for his work on discovery of electron. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சனால அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கும், அது இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுலயுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எலக்ட்ரான் ரிலேட்டடா லேர்ன் பண்ணிருக்கலாம். இப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது வந்து ஜே தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சது வந்து கோல்ஸ்டைன். அதே இது நியூட்ரானை கண்டுபிடிச்சது வந்து இவர் தான் வந்து ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேம்ஸ் சாட்விக். இது ஃபண்டமெண்டலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் ரொம்ப பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் எப்போதுமே வந்து ஃபண்டமெண்டல் தெரியணும் பிளஸ் ஷார்ட் கட்ஸ் தெரியணும். என்னதான் ஃபண்டமெண்டல் படிச்சாலும் ஒரு வாரம் கழிச்சு கேட்கும்போது மறந்து போயிடும். ஆனா ஷார்ட் கட்ஸ் மறக்காது. அந்த தாம்சனுக்கு ஒரு சில்லியான ஷார்ட் கட்ஸ் என்னன்னா, இங்க சன் இருக்கு பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சது. ரைட்டா? அந்த எலக்ட்ரான்ல இருக்கிற எலெக்ஷன், அதாவது இந்த எலக்ட் அப்படின்னு எடுத்துக்கேன், சன் எடுத்துக்கேன். அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாமே என்ன, குடும்ப அரசியல். எலெக்ஷன்ல சன்னு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எய்தர் சினிமா இல்ல பாலிடிக்ஸ் இதை வச்சு சொல்லும் போது அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு மறக்காது. அதனாலதான் இங்க புரோட்டான கண்டுபிடிச்சிரு. ஸோ புரோட்டான கண்டுபிடிச்சாதான் என்ன, கோல்ஸ்டைன். இது எப்படின்னா, இப்ப இந்த ப்ரோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரோ பிளேயர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. கேம்ல சொன்ன அவங்க தான் வந்து டாப்பர்ஸ்ட் வந்து ரைட்டர் இல்ல ரொம்பவே வந்து அட்வான்ஸான ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். அப்ப ப்ரோ மீன்ஸ் வந்து டாப் அப்படின்னு அர்த்தம். இங்க கோல்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இருக்கலே அதிகமான மவுஸ் கொண்டது என்ன, கோல்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்லவே தேவையில்லை. நான் ஒரு பவுன்லாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா 80,000 தாண்டி போயிட்டு இருக்கேன். அப்போ மவுஸ் எப்போதும் என்ன, கோல்டு இருக்கு. அப்ப இது வந்து டாப். அடுத்து நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். இது எப்படின்னா, ஜான் விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஜான் விக் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நியூட்ரானால ஆளதான் காமிப்பாங்க. அதாவது அவர் வாழ்ந்து அவர் வேலை ஒண்ணு இருப்பாரு. எப்ப அவரோட டாக்க வந்து ஒருத்தவங்க கொள்றாங்களோ அப்பதான் என்னன்னா ரூம் எடுப்பாரு. அப்ப என்ன, ஒரு ஆளு நியூட்ரலா இருக்காரு. அந்த ஜான் விக்ல இருக்க அந்த விக் எடுத்துட்டீங்கன்னா ஜான் விக் நியூட்ரலா இருக்காரு. சும்மா மூவியோட கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அப்ப என்ன, இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜே தாம்சன். இதை ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணும்போதே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரியும். இருந்தாலும் ஏன் ஷார்ட் கட் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்குங்க. நிறைய லேர்ன் பண்ணும்போது அங்கே இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் கட் வச்சோம் அப்படின்னா எப்போதுமே மறக்காது, எங்க ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற ஜார்விக் வந்து யாரும் பார்த்துட்டோம். இவர் ரிலேட்டட் வந்து நியூட்டன். இந்த நீல் போர் அண்ட் வந்து ரூதர் போர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அணு கோட்பாடு, அதாவது பீரியாடிக் டேபிள்ல. ஸோ பீரியாடிக் டேபிள் எப்படி வந்து அந்த எலிமெண்ட்ஸ் தனிமங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணி நிறைய வந்து கோட்பாடு கொடுத்தாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் இதோட சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆன்சர் என்ன வரும்னா, பி தான் வரும்.